திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறை சிவபெருமானுடைய கருணையினாலே ஒவ்வொரு நாளும் பாராயணம் செய்து வருகின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை வேண்டுத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கக்கூடிய ஐயா ராஜா ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சி பாடி நிகழ்ச்சியை துவங்குவதும் 27 குருமார்களுடைய துதி பாடி தொடங்குவதையும் ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடி நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா ராஜா ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அது பழ சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவூரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தாருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. எது எம்மை பனை கொள்ளும் ஆறது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாயம். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீச சுந்தர திருவாத ஊர் மற்றை திருமாளிகை தேவசேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்து நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதல் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம் உன் கபிலர் பரணமெய்யுணர் இளம்பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுனை நெறிமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையிலே இன்றைக்கு 96வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 20வது பதிகம் திருப்பூவனம். பண் காந்தார பஞ்சமம். நாழிகை 25:27, மணி 3:36 4:48. ராகம் கேதார கவுளை. இது பாண்டி நாடினுடைய 11வது தலமாக மதுரை மானாமதுரை பாதையிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் பூவனநாதர், அம்பாள் மின்னணையான். பெரிய புராண பாடல் 886. சாம்பசியம் இருக்காங்களா? அடியேன் இருக்கேங்க. திருச்சிற்றம்பலம். 886. நன்றிங்க. அடியார் பெருமக்கள் அனைவரது பொற்பாதங்களையும் வணங்கி திருவடி வணங்கி வெட்டுக. திருச்சிற்றம்பலம். திரு பூவனம் என்ற பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 886. திருச்சிற்றம்பலம்.
பற்றார் தம்புறங்கள் மலை சேலையாள் செத்த பரமனார் திருப்புத்தூர் பணிந்து போந்து புற்றாரும் பணிபூண்ட புனிதனார்தம் பூவனத்தை புக்கிரைஞ்சி புகழ்ந்து பாடி கற்றார்கள் தொழுதேத்தும் காண பேரும் கைதொழுது தமிழ் பாடி சுழியல் போற்றி குற்றாலம் குறும்பலா கும்பிட்டேத்தி கூற்றுதைத்தார் நெல்வேலி குறுகினாரே குற்றாலம் குறும்பலா கும்பிட்டேத்தி கூற்றுகைத்தார் நெல்வேலி குறுகினாரே. நன்றிங்க. ஞான சம்பந்த பெருமான் நின்ற சீர் நெடுமாறனோடும் மங்கையர்க்கரசியாரோடும் குலச்சிறையோடும் சேர்ந்து பாண்டி நாட்டில் உள்ள பல பதிகங்களை தரிசனம் செய்தார்கள். அந்த வகையில இந்த பாண்டி நாட்டில இருக்கிற திருப்புத்தூரை வணங்கி கொண்டு திருப்பூவனம் சென்று வழிபட்டார். அதுக்கப்புறம் திருச்சுழியல் போய் குற்றாலம் குறும்பலா போய் நெல்வேலி குறுகினார், திருநெல்வேலி சென்றார் என்று அந்த பயணத்தில் அவர் என்னென்ன தலங்களை தரிசித்தார்னு அவர் பட்டியல் போட்டிருக்கிறார். அதுல திருப்பூவனம் ஒன்றாக காட்டி இந்த புற்றாரும் புடை புனிதனார்தம் பூவனம் என்று இந்த தலத்தை புனிதனார் பூவனம் என்று குறிப்பிடுகிறார். வாழ்க வாழ்க. மாதமர் மேனியனாகி வண்டோடு போதமர் பொழிலணி பூவனத்துறை வேதனை விரவலர் அரணமுன்றைத நாதனை அடிதொழ நன்மையாகுமே நாதனை அடிதொழ நன்மையாகுமே. அவர் மாதமர் மேதியாக அம்மையப்பனாக இருக்கிறார். அந்த நாதனை தொழ நமக்கு எல்லாம் நன்மையாக முடியும் என்று சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க. இரண்டாவது வானனை மதிப்புல்கு. சாம்பசிவையா படிங்க. நன்றிங்க. வானனி மதி புல்கு சென்னி வண்டோடு தேனனி போலில் திரு பூவனத்துறை ஆன நல்லருமறை அங்கம் ஓதிய ஞானனை அடி தொழ நன்மையாகுமே ஆன நல்லருமறை அங்கம் ஓதிய ஞானனை அடி தொழ நன்மையாகுமே. நன்றிங்க. ஆன நல் அருமறை அங்கம் ஓதிய என்பது பெருமான் தன்னுடைய திருமேனியையே ஐந்தெழுத்தாக வைத்திருக்கிறான். ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் புதரம் வளரு தோல் சிகரம் பகரமுகம் வா முடியப்பன். அதனால தன்னுடைய திருமேனியை அஞ்செழுத்தின் வடிவமாக வைத்திருக்கிற அந்த செய்தியை ஆனநல் அருமறை அங்கம் ஓதிய என்று சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. வெந்துயர் உருப்பெணி. மூணாவது பாட்டு. நடராஜ ஐயா படிங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். வெந்துயருப்பினி வினைகள் தீர்வதோர் வெந்துயருப்பினி வினைகள் தீர்வதோர் புந்தியர் தொழுதெழு பூவனத்துறை அந்திவன் பிறையினோடாறு சூடிய அந்திய வெண்பின அந்தி வெண்பிறையினோடாறு சூடிய நந்தியை அடித்தொழ நன்மையாகுமே நந்தியை அடித்தொழ நன்மையாகுமே. பொந்தியரு தொழுதழு பூவனத்துறை என்று பொந்தி என்பது பெருமானை தன்னுடைய உள்ளத்தை பெருமானுக்கு ஒப்படைத்தல், அதாவது எல்லாம் சிவார்ப்பணம் என்று சொல்ல வகையிலே அமைதல் என்று சொல்லு வாரை அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வாசனன் மலர்மலி.
அடியேன் படிக்கிறியா? படிங்க. வாசனால் மலர் மலிமார்பில் வெண்பொடி பூசனை பொழில் திகழ் பூவனத்தூரை ஈசனை மலர் புனைந்து ஏத்துவார் வினை நாசனை அடி தொழ நன்மையாகுமே. ஈசனை மலர் புனைந்து ஏத்த பெருமானுக்கு பூவோடு நீர் சுமந்தேத்தினால் நம்முடைய வினைகள் நாசமாகும். அதனால் பெருமான் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்கிறார் ஞான சம்பந்தர். வாழ்க. குறுந்தொடு மாதவி. குறுந்தொடு மாதவி கோங்கு மல்லிகை பொருந்திய பொழில் திரு புவனத்து ஊரை அரு திரல்லா ஊர்த்தம் அரணம் மூன்றெய்த பெருந்தகை அடி தொழ பேடை இல்லையே பெருந்தகை அடி தொழ பேடு இல்லையே. பெருமானை பெருந்தகை என்று சொல்வது ஞான சம்பந்த வழக்கு. மண்ணில் நல்லவன பாட்டோட பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததேன்னு சொல்ற அந்த சொல்ல ஞாபகப்படுத்துற மாதிரி அமைந்த பாடல். அந்த பெருந்தகை அடிதொழ பீடை இல்லையே, நமக்கு பீடை என்ற துன்பங்கள் ஏதுமில்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வெறிகமழ் புன்னை. உமா அம்மா படிங்கம்மா. குன்றத்தூர் உமா. உமா. வெறிகாமல் புன்னை பொன்னானல் விம்பிய பொறியரவாணி கொழு புவனத்துறை கிரிபடும் உடையினன் கேடில் கொள்கையன் நறுமலர் அடித்தொழ நன்மையாகுமே. கிரிபடும் உடையினன் கேடில் கொள்கையன் நறுமலர் அடித்தொழ நன்மையாகுமே. நமக்கு வாழ்க்கைகள் நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல நறுமணமுடைய மலர்களை எடுத்து பெருமானுடைய திருவடியை தொழ வேண்டும். நறுமலர் அடித்தொழ நன்மையாகும் என்கிறார் ஞான சம்பந்தர். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு பாறை மல்கு முழவோடு. திலகவதி அம்மா படிங்க. நம்ம அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். பறை மல்கு முழவோடு பாடலாடலன் பறை மல்கு முழவோடு பாடலாடலன். 5வது பாடல் இல்லம்மா? கரெக்ட் தான். சரிங்க, சரியா படிக்கிறாங்க. சிவாய நம. பறை மல்கு முழவோடு பாடலாடலன் பொறை மல்கு பொழிலணி பூவனத்துறை மறை மல்கு பாடலன் மாதோர் கூறினன் மறை மல்கு பாடலன் மாதோர் கூறினன் அரை மல்கு கழல் தொழ அல்லல் இல்லையே அரை மல்கு கழல் தொழ அல்லல் இல்லையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இதுல மறைமல்கு பாடலன் மாதோர் கூறினன்னு பாடுற. மறை என்பது நமக்கு 5 எழுத்து. அதோட மாதோர் கூறினன்னு பாடுறார். அந்த 5 எழுத்துல 2 விதமான சக்தி இருக்கிறது. ஒன்று அருட்சக்தி, இன்னொன்னு மறைப்பு ஆற்றல், திரோதான சக்தின்னு சொல்லுவாங்க. அத நமசிவய என்பதுல மா என்பது மறைப்பு ஆற்றல், திரோதான சக்தி. அப்புறம் வா என்ற சொல் வனப்பு சக்தி. அந்த திரோதான சக்தி என்ன பண்ணும்? நம்மை உலகியலை ஆழ்த்தும். வனப்பு சக்தி நம்மை அருளியலே செலுத்தும். இடையில இருப்பது சிறப்பாகிய சிவம். நமசிவாய என்ற சொல்லல நா என்றால் நடப்பு, மா என்றால் மறைப்பு, திரோதான சக்தி, சி என்பது சிறப்பு, அதுக்கப்புறம் வா என்பது வனப்பு, அப்புறம் யா என்பது யாப்பு. அது உடலையும் உயிரையும் குறிக்கும்.
ஆக பெருமான்ற இந்த சிகாரம்னு துணையின் தலைப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சிகாரமாகிய சிறப்புக்கு இந்த பக்கம் இருக்கிறது மா என்ற மறைப்பு ஆற்றல், அந்த பக்கம் இருக்கிறது வா என்ற மறைப்பு ஆற்றல். இரண்டு சக்திக்கு இடையில பெருமான் இருக்கிறான். அதனால்தான் மறைமல்கு பாடலன் மாதோர் கூறினென்று அஞ்செழுத்து உண்மையை சொல்கிற நல்ல அருமையான பாடல். வாழ்க வாழ்க. மறைமல்கு பாடலன் மாதோர் கூறினான். அந்த அவனுடைய கடலை அதை உணர்ந்து தொழுதால் நமக்கு வாழ்க்கையில எந்த அல்லலும் இல்லை. வாழ்க. வரைதானே எடுத்தவன் நரக்கன். சிவசெல்வி ராஜம் படிங்க. திருச்சிற்றம்பலம். சிவசொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். வரைதனை எடுத்தவள் அரக்கன், வரைத்தனை எடுத்தவள் அரக்கன் நீள்முடி விரதனில் அடர்ந்தவன் வெள்ளை நீற்றினன் பொரும்புணல் புடைய நீ பூவனத்தனனை பரவிய அடியவர் இல்லை பாவமே, பரவிய அடியவர் இல்லை பாவமே. திருச்சிற்றம்பலம். சிவானமையா. நன்றிங்க ஐயா. பூவனம் தன்னை பரவிய அடியவர்க்கு பாவம் எதுவும் இல்லை என்று சொல்கிறார். ஏன்னா எல்லாம் புண்ணிய செயல்களாக மாறும். பெருமானை நோக்கி எந்த செயல் செய்தாலும் அது புண்ணியமாறும். எல்லாம் சிவன் செயல். நான் செய்தேன்னு சொன்னா அது பாவம். ஆனா பெருமானுடைய அருளாலே செய்கிறான், பெருமான் என்னை கருவியாக பயன்படுவது, அது புண்ணியமாக போகும். அதனால பரவிய அடியவர்க்கு இல்லை பாவமே என்கிறார். வாழ்க வாழ்க. நீர்மல்கு மலரோரை. பட்டம்மாள் படிங்க. நீர்மல்கு மலருரை வானுமாலுமாய் சீர்மல்கு திருந்தடி சேரற்கிலர் ஓர் மல்கு மழுவினன் மேய பூவனம் ஏர்மல்கு மலர் புனைந்து ஏத்தல் இன்பமே, ஏர்மல்கு மலர் புனைந்து ஏத்தல் இன்பமே. நம. எது வாழ்க்கையில இன்பம்னா ஏர்மல்கு மலர் புனைந்து ஏத்தல் இன்பமே. பெருமானுக்கு ஏற்புடைய மலர்களை எல்லாம் எடுத்து அவனுக்கு மலர் தொடுத்து புனைதல், மலர் புலைதல் இல்லையா. அதுதான் காலையில பாடுவாரு. நிலை பெறுமார் எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி, புனைந்து ஏத்தின்னு பாடுவார். அந்த புனைதல் தான் இங்க மலர் புனைந்து ஏத்தல் இன்பம்னு பாடுறார். வாழ்க வாழ்க. அடுத்து மண்டை கொண்டு ஒழிதரு. பரமேஸ்வரியம்மா படிங்க. பரமேஸ்வரி. ஐயா. மண்டை கொண்டு ஊழி தரு மதியில் தேரரும் குண்டரும் குணமல்ல பேசும் கோலத்த வண்டவர் வளர் பொழில் மல்கு பூவனம் கண்டவர் கடி தொழுது ஏத்தும் கண்போமே. வரலாமா? மண்டை கொண்டு ஊழி தரு மதியில் தேரரும் குண்டரும் குணமல பேசும் கோலத்தர் வண்டமர் வளர் பொழில் மல்கு பூவனம் கண்டவர் அடி தொழுது ஏத்தல் காண்பமே, வண்டவர் அடி தொழுது ஏத்தல் கண்ணமே. திருச்சிற்றம்பலம். ஐயா, மூணாவது வரியில அல பேசுமுங்களா? அப்படிங்க. குண்டரும் குணமல மூணாவதுல ரெண்டாவது வரி. கொண்ட
ரெண்டாவது வரி. குண்டரும் குணம் அல பேசும் கூறத்தர். பெருமானுடைய சரி குணத்தை பேசாதவர்கள், அவர்கள் வெறும் அறத்தை மட்டும் பேசாத தவிர பெருமானை பத்தி பேச இயலாதவர்கள் அவர்கள். ஏன்னா பெருமானை பத்தி அறிவு இல்லை அவங்களுக்கு. அவங்க இறைவனை பற்றி அறிவு இல்லாமல் வெறும் இயற்கையை பற்றியே பேசுவார்கள். அதனால குண்டரும் குணம் அல பேசும் குணத்தினர். இயற்கை என்று சொல்லி இயற்கையை பத்தி பேசுவாங்க, இறைவனை பத்தி பேச மாட்டாங்க. அதனால அவர்களை குணமல பேசுபன்னு சொல்றார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க சரி சரி நன்றி. கடைசி பாட்டு புண்ணியர் தொழுதழு பூவனத்துறை. பிரேமாமா படிங்க. திருச்சிற்றம்பலம். புண்ணியர் தொழுதழு பூவனத்துறை அண்ணனை அடி தொழுது அந்தன் காழியுள் நன்னிய அருமறை ஞான சம்பந்தன் பண்ணிய தமிழ் சொல்ல பறையும் பாவமே. நன்னிய அருமறை ஞான சம்பந்தன் பண்ணிய தமிழ் சொல்ல பறையும் பாவமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நம்முடைய பாவம் தொல்லைனா என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. போய் தீர்த்தமானா பாவம் போயிடும் அப்படின்னு சொல்ற ஒரு மரபு, அது வைதிக சமயம். ஆனால் இங்க ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார், பண்ணிய தமிழ் சொல்ல பறையும் பாவமே. ஞான சம்பந்தன் பண்ணிய அந்த தமிழை பாடினால் பாவங்கள் தொலையும் என்று கடைக்காப்பு. அதனால நமக்கு பாவம் தொலைவதற்கான பெருமான் கொடுத்த வழி ஞான சம்பந்தனுடைய தமிழ். அது பண்ணாலான தமிழ். பண்ணில் ஓசை பழத்தில் இன்சுவைன்னு அந்த பண்ணாலான தமிழாலே அவனை அந்த தமிழை சொன்னால் நம்முடைய பாவம் தொலையும் என்று கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 21வது பதிகம் திரு கற்குடி. இதுவும் காந்தார பஞ்சமத்திலே பகற்பண் 9 நாழிகை 25-27க்குள்ள பகல் 3:36 4:48 கேதாரகோடிலே பாடத்தக்கது. காவிரி தென்கரையிலே 69 கும்பகோணம் மன்னார்குடி சாலையிலே உள்ளது. இங்க இருக்கிற பெருமானுக்கு சத்குருநாதர் என்றும் பெருமான் அம்பாள் கல்யாண நாயகி என்றும் இருக்கிறாள். இங்க ஞான சம்பந்த பெருமானுடைய பெரிய புராண பாடல் 410. நன்றிங்கய்யா. திரு கற்குடி இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையில் கற்குடி வர கருக்குடி வரையா. நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. திரு கருக்குடி இதுல திருச்சி பக்கத்துல இது அந்த வயலூர் பக்கத்துல போற அந்த கற்குடின்றது உய்யக்கொண்டான் மலை. இது கருக்குடி கும்பகோணம் பக்கத்துல இருக்குது. நன்றிங்கய்யா. திரு கருக்குடி இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 410. திருச்சிற்றம்பலம். கண்ணாரும் அருமணியை காரோணத்தாரமுதை நன்னாதார் புறமெரித்த நான்மறையின் பொருளானை பன்னார்ந்த திருப்பதிகம் பணிந்தேத்தி. யாரோ மைக் ஆன் பண்ணிருக்காங்க. திருச்சிற்றம்பலம். பன்னார்ந்த திருப்பதிகம் பணிந்தேத்தி பிறப்பதியும் என்னார்ந்த சீர் அடியார் உடன் பணிவுற்றெழுந்தருளி. நன்றிங்க. அதாவது கும்பகோணம் பக்கத்துல இருக்க அந்த குடந்தை காரோணம் குடந்தை காரோணத்தை பணிந்த பிறகு அடியாத்தனோடு பல பதிகளை வணங்கினார். அதிலே ஒரு பதியாக இந்த திரு கருக்குடியை காட்டுகிறார். பல பேர் கற்குடிக்கும் கருக்குடிக்கும் ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. அதுல அப்படி இல்லை. கற்குடி என்பது திருச்சி பக்கத்துல உய்யக்கொண்டான் மலை, அது வயலூர் போற வழிக்குது. இது கும்பகோணம் பக்கத்துல இருக்குது. இது வேற தலம், அது வேற தலம். சரிங்களா? வாழ்க வாழ்க. நனவிலும் கனவிலும் நாளும் தன்னோடு நினைவிலும் எனக்கு வந்தெய்து நின்மலன் கனை கடல் வையகம் தொழு கருக்குடி அனலெறியாடுமெம் அடிகள் கண்மினே அனலெறியாடுமெம் அடிகள் கண்மினே. ஆன்மாவுக்கு 5 அவத்தை என்று சொல்லுவார்கள். கனவு, நனவு, அதுக்கப்புறம் உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். அதை இப்படி வடமொழியில சொல்லி காட்டா பல பேர் சித்தாந்த பட்சங்களும் அப்படி சொன்னதான் புரியும். சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி, துரியம், துரிய ஆதீதம்னு
சொல்லி பழகிட்டாங்க. அதனால சாக்கிரம் என்பது நனவு, அப்புறம் சொப்பனம் என்பது கனவு, அதுக்கப்புறம் சுழுத்தி என்பது உறக்கம், அப்புறம் துரியம் என்பது பேருறக்கம், அதுக்கப்புறம் துரியம், அதுக்கப்புறம் துரியாதீதம் உயிர்ப்பு அடங்கல்னு பேர். அதனால இதுல கனவு நனவு தான் நம்ம பழகிருக்கோம். தூக்கத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம். அதுக்கப்புறம் பேருறக்கம் என்றும் உயிர்ப்படங்கள் என்றும் 2 நிலை. அது பஞ்சாவத்தைன்னு சொல்லுவாங்க. பஞ்சாவத்துல ஒண்ணும் இல்ல, பஞ்சுன்னா 5 அவத்தைகள். பஞ்சாக்கரம்னு சொல்றோம் இல்லையா, பஞ்சாக்கரம்னா அது அது அவங்கள 5 என்பதை பஞ்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க வடமொழியில. அதனால அந்த பஞ்சாவத்தையில இது நனவு கனவு என்ற 2 நிலை தான் நம்ம உணரத்தக்க நிலை. மற்ற 3ம் உள்ளத்திலே உணர்வது, புறத்துல உணர முடியாது. அந்த புறத்திலே சில பேருக்கு பெருமான் கனவுல வருவான், சில பேர் நனவுல வருவான். இங்கே பெருமான் எனக்கு நனவிலே அருள் செய்வான், கனவிலும் நனவிலும் நாளும் தன்னொளி நினைவினும் எய்தும் நின்மலன். பெருமானுடைய நினைப்பிலே கனவிலும் இருப்பான், நனவிலும் இருப்பான். நம்ம கனவுல கூட பெருமானை மறவாமல் இருத்தல். அதனால நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமனது. அந்த கனவுல நனவுல எந்த நேரத்திலும் அவன் நினைவிலே இருப்பான். அப்படி நினைவிலே காரும் பெருமானை அவன் அனலேந்தி ஆடுகிறான். அவனை கண்களால காணலாம், ஆடுமெம் அடிகள் காண்மினே. பெருமானை காண முடியுமா? முடியும்னு சொன்னவங்க நம்முடைய மணிவாசக பெருமான் சொன்னார், முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்கன்னு பாடுவார். பெருமான கண்ணால காணலாம், அதுக்கான நமக்கு அந்த உறுதிப்பாடு இருந்தால் காண இயலும் என்று சொல்லி அனலேறி ஆடுமெம் அடிகள் காண்மினே என்று ஞான சம்பந்த பெருமான் நமக்கு அவர் பெருமானை எப்படி தரிசித்தார் என்பதை காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. வேதியன் விடையுடை. முனுசாமி ஐயா படிங்க. முனுசாமி ஐயா. இருக்காரா? இல்ல வாங்கயா. சிவாய நம சிவாய நம. நன்றி. வேதியன் விடை உடை விமலன் உன்னல முதையில் எறிய முடிந்த முக்கண்ண காதியல் குழகினன் கருகுடியமர் ஆதியை அடிதொழ அல்லல் இல்லையே. காதியல் குடையினன் கருக்குடியமர் ஆதியை அடிதொழ அல்லல் இல்லையே. நன்றி ஐயா. இங்க இருக்கிற கருக்குடிநாதன் காதிலே குழை அணிந்திருக்கிறான். அப்ப பக்கத்துல இருக்கிற கல்யாண நாயகி தோடு உடையவளா இருக்கிறாள். அப்ப தோடு என்பது பெண்மைக்கு, குழை என்பது ஆணுக்கு. அதனால தோடுடையான் ஒரு காதில் தூய குழை தாழ என்று திருக்கழுகுன்ற பதிகம் அந்த நினைவுபடுத்துற மாதிரி இந்த படம் இருந்தது. காதியல் குழையினன் கருக்குடியமர். அவன் குழை அணிந்து சிவனாக திகழ்கிறான். தோடு அணிந்து அந்த அங்க இருக்கிற கல்யாண நாயகி பெண்மையின் அடையாளமாக திகழ்கிறாள். அப்படிப்பட்ட ஆதி, அதுதான் தொன்மை கோலம். ஆணும் பெண்ணும் அதுதான் தொன்மை கோலம். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலம். அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு? தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் என்று சொல்லி காட்டுவார். அந்த குழையும் தோடுமாக அணிந்த அம்மையப்பருடைய கோலம் பழமையா தொன்மை கோலம். அதுதான் இங்க ஆதி என்ற சொல்லாலே சொல்லி காட்டி ஆதியை அடிதொழ அல்லல் இல்லையே. நாம் அப்படிப்பட்ட சிவசக்தியை வணங்கினால் நமக்கு எந்த விதமான அல்லலும் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மஞ்சுரு பொழில்வன. செண்பகவல்லியம் அப்படிங்க. காசி. ஐயா வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவா? செண்பகவல்லி. வந்தவாசிங்களா இல்ல போரூர் செண்பகவல்லி அம்மாங்களா ஐயா? போரூர். செண்பகவல்லி காசி இல்லைங்களா? யார் லைன்ல இருக்கா அவங்களை படிக்கலாமே.
பிஆர்எஸ் ஆத்தூர் ஐயாவுடைய இவரு படிக்கிறாரா? சித்ரா அம்மா படிங்க. திருச்சிற்றம்பலம் அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. எத்தனாவது பாடலுங்க ஐயா? 3வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். மஞ்சுரு பொழில் வளம் மலிகரு குடி அஞ்சுரு திருமிடர் உடையநாதனார் அஞ்சுரும்பார் குழல் அறிவை அஞ்சவே வெஞ்சுரம் தனில் விளையாடல் என் கொலோ அஞ்சுரும்பார் குழல் அறிவை அஞ்சவே வெஞ்சுரம் தனில் விளையாடல் என் கொலோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அஞ்சுரும்பார் குழல் அறிவை அஞ்சவே வெஞ்சூரம் தானில் விளையாடலன்னே. அந்த அந்த அறிவையாக பெண்மை உடனிருக்க நீ ஏன் போய் சுடுகாட்டில் ஆடுற என்று பெருமானை கேட்கிற பாடல். பெண்மை இருந்தா போய் வீட்டுக்குள்ள இருக்கணும் தவிர ஏன் போய் காட்டுல ஆடுற அப்படின்னு கேட்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஊனுடை பிறவி. செல்வம் அம்மா படி. ஓனுடை பிறவியை அறுக்க முன்னுவீர் காணிடை ஆடலான் பயில் கருக்குடி கோனுயர் கோயிலை வணங்கி வைகளும் வானவர் தொழ கழல் வாழ்த்தி வாழ்மினே. கோனுயர் கோயிலை வணங்கி வைகளும் வானவர் தொழ கழல் வாழ்த்தி வாழ்மினே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய எண்ணமெல்லாம் பிறவியை அறுப்பதாக இருக்க வேண்டும். இரவாத இன்ப அன்பு பெற வேண்டும் என்ற காரைக்கால் அம்மா வழி நிற்க வேண்டும் என்ற வகையில ஊனுடை பிறவியை அறுக்க உண்ணுவீர் என்று ஞான சம்பந்த பெருமான் சைவத்தினுடைய அந்த உயர்வை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. சூடுவர் தடையிடை. சிவதாட்சாயினி படிங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம சாமி. யாருன்னா படிக்க சொல்லுங்க ஐயா. ஆமா சரிம்மா சரிம்மா. நடராஜ ஐயா படிங்க. ஐயா வந்தவாசி அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா? ஆமா கண்பாலி அம்மா வந்தாங்களா, அவளை படிக்க சொல்லுங்களேன். படிங்கவா. செண்பவள்ளி அம்மா காசின்னு வருது. ஆமா ஞானப்பிரகாசம். கண்பவள்ளி ஞானப்பிரகாசம் ஒரு பாருங்க. ஐயா 5வது பாடல் தானுங்களா ஐயா? ஆமா ஐயா. 5வது பாட்டு 6வது பாட்டுமா. திருச்சிற்றம்பலம் அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். சூடுவர் சடையிடை கங்கை நங்கையை கூடுவர் உலகிடை ஐயம் கொண்டு ஒலி பாடுவர் இசை பறை கொட்ட நட்டிருள் ஆடுவர் கருக்குடி அண்ணல் வண்ணமே. ஆடுவர் கருக்குடி அண்ணல் வண்ணமே. நாமெல்லாம் அருளை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக ஊனுடை பிறவியை அறுக்க உண்ணுவீர் என்று சொன்ன ஞான சம்பந்த பெருமான் போன பாடல நாமெல்லாம் உலகிலே விட்டுட்டு அருளியல்ல போய் அந்த பிறவியை அறுக்க வேண்டும், அதற்காக நினைவு கொள்ளுங்கள் என்று முதல் பாட்டுல இந்த 4வது பாட்டுல சொன்ன ஞான சம்பந்தம் 5வது பாட்டுல கூடுவர் உலகிடை ஐயங்கொண்டொல் என்று இதற்காக பெருமான் என்ன பண்ணுவான், மேலே இருந்து கீழே வந்து உலகியல் நிலையிலே என்ன பண்ணுவான், பிரம்ம கபாலத்திலே ஐயம் ஏற்று நம்முடைய ஆணவத்தை அடக்குவான். நாம் அருளியை நோக்கினால் அவன் உலகை நோக்கி வந்து நம்மை ஆட்கொள்வான் என்ற வகையில அதை இணைத்து வைத்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. என்புட யாரிசை. ஐயா இருக்காங்களா? ஐயா ஐயா வெளியில போயிருக்காருங்க ஐயா, டியூட்டில இருந்து வரீங்க ஐயா. சரி சரி. நடராஜையா படி. நடராஜையா படி. நடராஜையா திருச்சிட்டம்பலம். ஐயா செல்வம் அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா, நான் அடுத்து வரேன். படிச்சுட்டாங்க ஐயா.
படிச்சாங்களா? சிவாய நம, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா 3ஆம் திருமுறையில 21வது பதிகம் 6வது பாட்டு. 3:21 காந்தார பஞ்சாபம். நன்றிங்க. கருக்குடி தானுங்கய்யா. ஆமா, கருக்குடி. இன்புடையார் இசை வீணை பூனரா, என்புடையார் எழில் மேனி மேலெறி, முன்புடையார் முதல் ஏத்தும் அன்பர்கள், கண்புடையார் கரு குடியம் மண்ணலே, முன்புடையார் முதல் ஏத்தும் அன்பருக்கு, அன்புடையார் கரு குடியம் மண்ணலே. அன்புடையார் முன்பு உடையார் முதல் ஏத்தும் அன்பருக்கு அன்புடையார். நான் பெருமான் மேலே அன்பு சேர்த்தால் அவன் நம்மேலே அன்பு செலுத்துவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. காலமும் ஞாயிறும். சாம்பசிவா ஐயா படிங்க. காலமும் ஞாயிறும் தீயும் ஆயவர், கோலமும் முடியற வணிந்த கொள்கையர், சீலமும் உடையவர் திருக்கரு குடி, சாலவும் இனிதவருடைய தன்மையே, சீலமும் உடையவர் திருக்கரு குடி, சாலவும் இனிதவருடைய தன்மையே. நன்றிங்க. காலமும் ஞாயிறும் தீயும் ஆயவர். ஞாயிறு என்பது காலை பொழுது. அதனால அந்த முன்னாடி சொன்ன காலம் என்பது சந்திரனை குறிக்கிற இரவு பொழுதுவார்கள். இடையில நமக்கு தீ இருக்கிறது. பெருமான் 3 வகையாக ஒளியை தருகிற பெருமானாக, சந்திரனாக, சூரியனாக, தீயாக நமக்கு 3 வகையிலே ஒளியை தருகிறான். அதனாலே மும்மலங்கள் அரும் என்று சொல்கிற ஒரு மரபு உண்டு. அந்த வகையிலே பெருமானுடைய கோலம் அமைந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பெருமானை சீலம் உடையவர் தொழுதாலே அவர் சாலவும் நல்லராக இருப்பார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. எரிகடல் புடை தவிழுவோம். அடியேன் படிக்கிறேன். படிங்க. எரிகடல் புடை தழுவு இலங்கை மன்னனை, உரிபட வரையிடை அடர்த்த மூர்த்தியார், கரைபடு பொழில்மதி தவழ் கருக்குடி, அறிவொடு தொழும் அவர் ஆழ்வர் நன்மையே, அறிவொடு தொழும் அவர் ஆழ்வர் நன்மையே. அறிவோடு தொழுபவர் ஆழ்வர் நன்மையே என்பது, அறிவு என்பது 5 எழுத்து தான் அறிவு. அந்த 5 எழுத்தாலே தொழுதால் நம்மை அவன் ஆழ்வான், அதனாலே நமக்கு நன்மை கிடைக்கும் என்பது அறிவு என்பது 5 எழுத்து உண்மையை சொல்கிற சொல்லாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பூமனும் திசைமுகனும். பூமனம் திசைமுகன் தானும் பொறுப்பமர், வாமனன் அறியல வண்ணம் ஓங்கேரி, ஆமென உயர்ந்த அணி கருங்குடி, நாம் மண்ணில் வார நினைத்தல் நன்மையே, நாம் மண்ணில் வர நினைத்தல் நன்மையே. திருச்சிற்றம்பலம். நாம் மனநில் வர நினைதல், பெருமான மனதிலே மனதாலே நினைத்தல் என்பதனாலே நமக்கு நன்மையாகும். பெருமான எங்க நினைக்கணும்? மனதால நினைக்கணும். சும்மா நான் நினைக்கிறேன் வாயால சொல்லி புண்ணியம் இல்ல, மனதால நினைக்கணும் சொல்லி அதனாலே நன்மை வரும். வாயால சொன்னா புண்ணியம் இல்ல, மனதால நினைக்கணும் சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. சாக்கியர் சமன்படு. உமாமா படிங்க. உமாமா. சிவாய. சாக்கிய சமன்படு கைய பொய்மொழி, ஆக்கிய உரை கோளல் அருந்திரு நமக்கு, ஆக்கிய அரண்முறை அணி கருக்குடி, பூ கமல் கோயிலை புடைப்பட்டு உண்ணினே, ஆக்கிய அரண் உரை அணி கருக்குடி, பூ கமல் கோயிலே புடைப்பட்டு உண்மினே. பூக்கமல் கோயிலே புடைபட்டு உய்மனே. பெருமானை நாம் அடைய வேண்டுமானால் கையில
பூவை சுமந்து கொண்டு போய் அவனை அடைய வேண்டும். பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் புகழ் என்பதை பூக்கமழ் கோயிலே புடைபட்டு உய்மினேன்னு பாடுறார். வாழ்க வாழ்க. காணலில் விரைமலர். திலகவதி அம்மா படி. சிவாய நம்ம ஐயா. காணலில் விரை மலர் விம்மு காழியான் வனவன் கருக்குடி மைந்தன் தன்னோளே ஆனமை ஞான சம்பந்தன் சொல்லிய ஆனமை ஞான சம்பந்தன் சொல்லிய ஊனமில் மொழி வளார்க்கு உயரும் இன்பமே ஊனமில் மொழி வளார்க்கு உயரும் இன்பமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. வாழ்வில் இன்பம் உயர வேண்டுமானால் ஞான சம்பந்தன் சொல்லிய ஊனமில் மொழியாகிய அந்த பன்னிசையை நாம் ஓத வேண்டும் என்ற வகையில ஞான சம்பந்தம் சொல்லிய ஊனமில் மொழிவளார்க்கு உயரும் இன்பம் என்பது கடைப்பாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 22வது பதிகம். அத பொது பதிகம்னு போட்டு பிராக்கெட்ல பஞ்சாக்கர பதிகம்னு சொல்லியிருக்காங்க. அது 5 எழுத்து பதிகம். பஞ்சாக்கரம் சொல்ல அங்க இல்லை, அந்த சொல்லு 5 எழுத்துன்னு தான் இருக்குது. 5 எழுத்து பதிகம் பஞ்சாக்கர பதிகம் தலைப்பு போடுறாங்க பாருங்க. அதுதான் இடைச்செருகல். வாழ்க. இது நம்முடைய காந்தார பஞ்சமத்திலே அமைந்த பகற்பன் 9ஆக நாழிகை 25-27 மணி 3:36 4:48 வரைக்கும் கேதார கவலையிலே பாடக்கூடியது. பொது என்று சொன்னாலும் இது சீர்காழியில அமர்ந்து 7 வயதுல அவருக்கு அந்த பூநூல் கல்யாணம் பண்ண சொல்ல பாடப்பட்ட பாடல்னு சேக்கிழார் அந்த இடத்துல இடம் சுட்டி பொருள் விளக்க இருப்பார். அதனால சீர்காழியிலே பாடப்பட்ட பாடல். ஆனா பொது பதிகம்னு அவங்க போட்டிருப்பாங்க. ஆனா இது சீர்காழி காவினுடைய காவிரி வடகரையில 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் சீர்காழிப்பட்டது. சோழியப்பரும் திருநாயகம் உள்ள இடம். இதற்கான பெரிய புராண பாடல் 266. நன்றிங்க. திரு தோணிபுரத்தை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 266. மந்திரங்களான எல்லாம் அருளி செய்து மற்றவற்றின் வைதிக நூல் சடங்கின் வந்த சிந்தைமய குருமையம் தெளிய எல்லாம் செழுமறையோர் கருளி அவர் தெருளும் ஆற்றாள் முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதலாகும் முதல்வனார் இழுத்தஞ்சென்பார் அந்தியுனுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று அஞ்செழுத்தின் திருப்பதிகம் அருளி செய்தார். அஞ்செழுத்தின் திருப்பதிகம் அருளி செய்தார். நன்றிங்க. பொதுவா இந்த என்ன சொல்றது, நம்முடைய வைதிக சடங்கு, அதாவது அங்க சொல்றார் அவரே, மந்திரங்கள் ஆணையெல்லாம் அருளி செய்து மற்றவற்றின் வைதிக நூல் சடங்கின் வந்த. வைதிக நூல்ல என்ன இருக்குது? வெறும் சடங்கு மட்டும்தான் இருக்குது, கடவுள் வழிபாடு இல்லை. சடங்கு செய்யறதை பத்தி சடங்கு சம்பிரதாயம் தான் பேசுவாங்க அவங்க. அதனால அவர்கள அந்த சடங்க அந்த வடமொழியில சொல்லி அந்த மந்திரம் சொல்லலாம் இந்த மந்திரம் சொல்லலாம்னு சொல்லி பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. அது தனித்தனி காயத்ரி, சிவ காயத்ரி, சக்தி காயத்ரி அப்படின்னு பலவேறு காயத்ரி மந்திரங்களை சொல்லுவாங்க. அது நமக்கு என்ன எந்த நினைவுல சொன்னாலும் நமக்கு புரியல, அது கேட்கணும். ஆனா எனக்கு அதுல இது இல்லை. ஆனா வைதிக நூல் சடங்குல அந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லு அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் எல்லா மந்திரங்களுக்கும் உயர்ந்த மந்திரம் 5 எழுத்து மந்திரம் என்று அவர்களுக்கு 5 எழுத்தை உபதேசிப்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் அருளிய பாடல். அந்த பாடலை இங்க கொடுக்கிறார். மந்திரங்கள் ஆணையெல்லாம் அருளி செய்து அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களா சொன்னாங்களா? எதற்காக அந்த மந்திரங்களை சொன்னாங்க?
வைதிக நூல் சடங்கின் வந்த சிந்தை மயக்குறும். அந்த அந்த வைதிக சடங்கு என்ன பண்ணும்? சிந்தையை மயக்கும். சிந்தையை மயக்கினால் அரணவரம் உலகியலிலே செலுத்தும். நீ இந்த மந்திரம் சொல்லி உனக்கு என்ன பலன் கிடைக்கும், அந்த மந்திரம் சொல்லி என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லி உலகியல் பலன்களை நோக்கியே போகும் அந்த வைதிக சடங்குகள். அதனாலே சிந்தை மயக்குறும். அந்த மயக்கத்திலிருந்து தெளிய வேண்டும் என்றால் உலகியல் நிலையை மாற்றி அருளியல் நிலைக்கு நம்மை கொள்ள செல்ல வேண்டும் என்றால் வெறும் உலகியலே வாழ்ந்து புண்ணியம் இல்லை, வெறும் பாவ புண்ணியத்தினால. அதனால சிந்தை மயக்குறும் ஐயம், அந்த நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிய ஆற்றால் செழுமறையோர்க்கு அருளி அவர் தெருளும் வண்ணம், அந்த அந்தணர்களெல்லாம் தெளியும் வண்ணம் முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதல்வனார் அஞ்செழுத்து என்பார். முதலாகும் முதல்வனார் அஞ்செழுத்து. எல்லாத்துக்கும் மூலமாக முதலாக இருப்பது இந்த அஞ்செழுத்து தான். அந்த அஞ்செழுத்தை ஓத வேண்டும் என்று அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. அந்தி என்பது காலை மாலை 2 அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க. காலை மாலையில காயத்ரி மந்திரம் சொல்லணும். அதெல்லாம் நம்ம மயக்கு உறும். அந்த மயக்கத்துல தெளிய வேண்டும். அந்த தெளிவு வர வேண்டுமானால் அஞ்செழுத்து வேண்டும். அதனாலே அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்து என்று அஞ்செழுத்தின் திருப்பதிகம் அருளி செய்தார். அவர்கள் தெளிவ வேண்டும் என்பதற்காக அஞ்செழுத்து மந்திரம் போதினால் எல்லாம் அதிலே அடங்கி போகும். நீ அந்த மந்திரம் சொல்லு, இந்த மந்திரம் அந்த பலன் வேணும், இந்த பலன் வேண்டும் என்று அந்த மயக்கம் அடைய வேண்டாம் என்று அவர்களை தெளிவிப்பதற்காக அதன் மூலம் நாமும் தெளிய வேண்டும் என்ற நல்லுணர்வோடு பாடிய அந்த அஞ்செழுத்து பதிகம். அத அஞ்செழுத்து பதிகம்னு அழகா தமிழ சொல்றார். சேக்கிழார்னு சொல்றார், ஞானசம்பந்தர் அஞ்செழுத்தே அஞ்செழுத்துன்னு சொல்றார். ஆனா தலைப்புல வீம்புகிற பஞ்சாக்கர பதிகம், அப்படி பஞ்சாக்கரம் தான் அப்படி அந்த சொல்லு உச்சரிக்க முடியுமா? ஏன் அஞ்செழுத்து சொன்னா ஆகாதா? பஞ்சாக்கர பதிகம் தலைப்புல போடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் இடைச்செறிகள். வேணும்னே கொண்டாந்து உள்ள நுழைச்சு தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் செய்த இது வேணான்றதுக்காக தான் அவர் சொன்னார். வைதிக சடங்கின் மூலமாக வேணான்னுதான் அஞ்செழுத்து பதிகம் போதினார். அதையே கூட பஞ்சாக்கர பதிகம்னு சொல்லி உள்ள கொண்டாந்து நுழைச்சு எதை வேணான்னு சொன்னமோ ஞானசம்ம எதை வேணா தவிர்க்கிறாரோ அதை கொண்டாந்தே உள்ள நுழைச்சு அதன் மூலமாக அந்த பதிகத்தை இவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. இது என்ன நியாயம்னு புரியல. அதனால அதை அஞ்செழுத்து பதிகம் தான் சொல்ல வேண்டும். ஆனா தலைப்புல பஞ்சாக்கர பதிகம்னு போடுறாங்க. ஏன் போடணும்? பஞ்சாக்கர சொல்லு இங்க சொல்லு இருக்குதா? அந்த எழுத்து இல்லவே இல்லை. இல்லாத எதுக்கு கொண்டாந்து நுழைக்கிறீங்க? பாட்டுல இல்ல, ஞானசம்பந்தர் வாக்குல இல்ல, சேக்கிழார் வாக்குல இல்ல. எங்கேயாவது சொல் பஞ்சாக்கரம் என்ற சொல் சேக்கிழாருடைய வாக்கில திருமுறையில இருக்குதா? ஞானசம்பந்த எங்காவது பாடியிருக்காரா? இல்ல யாராவது திருமுறைகளை பாடியிருக்காங்களா? திருமுறை தான் நமக்கு அடிப்படை. திருமுறைகளை இல்லாத சொல்ல கொண்டாந்து உள்ள நுழைச்சு அதை பெருசா காட்டி அதன் மூலமாக மீண்டும் நம்மை மயக்கத்திலே ஆழ்த்துகிறார்கள். அந்த மயக்கம் தெளிய வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல் தான் இந்த பாடல் என்று சொல்லி அதுக்கு அருமையான விளக்கம் தருகிறார் சேக்கிழார். ஐயா அந்த பாட்டை இன்னொரு முறை பாடுங்க. 266. நன்றிங்க. அந்த பாட்டை ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை படிச்சாதான் நம்ம சொன்ன அந்த விளக்கம் புரியும். நன்றிங்க நன்றிங்க. மந்திரங்கள் ஆணையெல்லாம் அருளி செய்து மற்றவற்றின் வைதிக நூல் சடங்கின் வந்த சிந்தை மயக்குறும் ஐயம் தெளிய எல்லாம் செழுமறையோர் கருளி அவர் தெருளும் ஆற்றால் முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதலாகும் முதல்வனார் எழுத்தஞ்சென்பார் அந்தியினுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று அஞ்செழுத்தின் திருப்பதிகம் அருளி செய்தார். அந்தியினுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று அஞ்செழுத்தின் திருப்பதிகம் அருளி செய்தார். நன்றிங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள்லாம் சொல்லி வைதிக சடங்கு செய்தால் அந்த வைதிக சடங்கினாலே மயக்கம் வரும். அது உலகியல் நம்மளை ஆழ்த்தும். அந்த உலகியல் நம்மை ஆழ்த்தாமல் நம்ம அருளியலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அஞ்செழுத்து ஓத வேண்டும் என்று
அவர்களை தெளிவிப்பதற்காக இந்த அஞ்செழுத்து பதிகத்தை ஓதுனா அந்த அஞ்செழுத்து பதிகத்துக்கு இவங்க பஞ்சாக்கர பதிகம் இவங்க தலைப்பிடுவாங்களாம். எப்படி இது? எதை வேணான்னு சொல்றோமோ அதை ஓணும்னு சொல்லி உள்ள நுழைக்கிறது. அதுக்குன்னு ஜால்ரா தட்ட சில பேரு பஞ்சாக்கர ஏன் அந்த பஞ்சாக்கர போடணும்? ஐயா அந்த தலைப்பை நாம மாத்திக்கோம் ஐயா, 5 எழுத்து பதிகம் சொல்லி. ஆமா, 5 எழுத்து திருப்பதி தான் போடணும். ஆனா பஞ்சாக்கர பதிகம் போடுறாங்க. ஏன்னா அந்த மணிப்பரவாள் நடையில பேசாதான் பெருமைன்னு சொல்லி தமிழை சமயத்தை சேர்த்து அத மணிப்பரவாள் நடைன்னு பேரு. அதுக்கு பஞ்சாக்கர திருப்பதிகம் எதுக்கு? அது தேவையில்லை இல்லையா? 5 எழுத்து அதிகம் மாத்திப்போம். ஏன்னா ஞான சம்பந்த பெருமானும் சேக்கிழாரும் 5 எழுத்தின் திருப்பதிகம் அருளை செய்தாரு அழகா தமிழை பாடியிருக்காங்க. இருக்கிற அழகான தமிழை பஞ்சாக்கரம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அந்த பாடலே சொல்லுது. அந்த ஏன் சொல்லுதுன்னா அந்த வைதிக சடங்குகள் நம்மை மயக்கும், அதிலிருந்து நாம் தெளிவு பெற வேண்டும். அந்த தெளிவு பெற வேண்டுமானால் நாம் 5 எழுத்து பதிகம் ஓத வேண்டும் என்று ஞான சம்பந்த பெருமானும் அதை அப்படியே வழிமொழிந்து சேக்கிழார் பாடிய பாட்டு. ஐயா இந்த பாட்டு இன்னொரு முறை சொல்லுங்க. நம்முடைய மும்மலங்கள் கழியட்டும். நன்றிங்க. சிவாயமன மந்திரங்கள் ஆணையெல்லாம் அருளி செய்து மற்றவற்றின் வைதிக நூல் சடங்கின் வந்த சிந்தைமய குறும் ஐயம் தெளிய எல்லாம் செழுமறையோர் கருளியவர் தெருளும் ஆற்றால் முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதலாகும் முதல்வனார் எழுத்தஞ்சென்பார் அந்தியுனுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று அஞ்செழுத்தின் திருப்பதிகம் அருளி செய்தார். நன்றிங்க. அவர்கள் சொல்ற மந்திரமாகி ஆயத்த மந்திரம் ஆனான் 5 எழுத்து மந்திரம் ஓதனா போதும்னு ஞான சம்பந்த பெருமான் வற்புறுத்தி சொன்ன பாடல் இது. அத சேக்கிழார் பெருமான் அப்படியே ஞான சம்பந்தர் வழியிலே நின்று வழிமொழிகிறார். முதலாகும் முதல்வனார் அஞ்செழுத்து என்பார் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று அஞ்செழுத்தின் திருப்பதிகம் அருளி செய்தார். அந்த 5 எழுத்தை சொல்ல எத்தனை முறை சேக்கிழார் பயன்படுத்தார். ஏன்னா ஒரு முறைக்கு பல முறை சொல்லணும்னு சொல்றார். அந்த 5 எழுத்து என்ற சொல்ல அவர் 3 முறை பயன்படுத்தியிருக்கார். அதனாலதான் பாட்டை 3 முறை படிக்க சொன்னேன் நானு. வாழ்க வாழ்க வாழ்க. தொஞ்சலும் தொஞ்சல் இல்லாத பொழுதினும் நஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. அதனால 5 எழுத்தை நெஞ்சிலே வைத்து நைந்து நினைமின், அப்படி நினைந்தால் கூற்றுவன் கடவுரிலே மார்க்கண்டேய காலத்தவன் நமக்காகவும் அவன் காலனை உதைப்பான், அதற்கு 5 எழுத்து உதவும் என்று சொன்ன பாடல். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும். தனம் நினைங்கப்பா, 5 எழுத்த தனம் நினைங்க. கூற்றுவன் உதைப்பான். அதனாலே வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. கூற்றுவன் அஞ்சத்தக்க வகையில அவன் காலனை காலால் உதைப்பான், அதற்கு உதவுவது 5 எழுத்து. அதனால எல்லோரும் 5 எழுத்தை நாள்தோறும் நினைங்கின்ற ஞான சம்பந்த பெருமான் அந்த வைதிக சடங்கு சொன்ன அவர்களுக்கு சொன்ன மாதிரி நமக்கு சொல்றார். இதுக்கும் மேலே நாம் வைதிக சடங்குகளை பயன்படுத்துறோமா வேணாமான்றதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் முடிவு பண்ணாம அதுலயே தடுமாற்றதுதான். வாழ்க வாழ்க. மந்திரம் நான்மறை. கணபதி ஐயா படிங்க ஐயா. கணபதி அம்மா வந்தவாசி செண்பகலி அம்மா வீடியோ கால் ஆன்ல இருக்குமா? எக்கோ வருதா? பாடுங்க நான் எல்லாருக்கும் மீட் போடுறது. வந்தவாசியம்மா கேமராவை ஆஃப் பண்ணுங்கம்மா. வந்தவாசியம்மா
செண்பவல்லிமா ஆமா. இல்லைங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா நீங்க தொடருங்க ஐயா. கணபதி ஐயா இருக்காரா? யார் பா ரெண்டாவது பாட்டு யார் பாடுறது? கணபதி ஐயா. ஐயா நான் படிக்கட்டுங்களா? இருங்கம்மா கொஞ்சம் இருங்க. படிங்கம்மா. இருங்க கணபதி ஐயா பாடிட்ட பிறகு பாடலாம். இருங்க 3வது பாட்டு படிங்க. கொஞ்சம் இருங்க, அந்த வீடியோ ஆஃப் பண்ணிடலாம். முன்பின் எம்மை நுழையப்பணியே என்பார். வாழ்க வாழ்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அடியார்களுக்கு ஒரு அறிவிப்பு. இடது பக்கமா இருக்கிற அந்த கிரீன் கலர்ல இருக்கிற அந்த கேமராவை தொட்டுட்டீங்கன்னா உங்களை அறியாமலேயே என்ன ஆயிடும்னா, நீங்க எந்த சூழல்ல இருக்கீங்களோ தெரியாது. நீங்க சாமான் துடைக்க இருக்கலாம், தண்ணி பிடிச்சு இருக்கலாம், இல்ல சமையல் செஞ்சு இருக்கலாம். இந்த காட்சியெல்லாம் அங்க வந்து அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா அந்த இடது பக்கம் இருக்கிற அந்த பச்சை கலர் பட்டனை தொடாம இருங்க. நான் எல்லாருக்கும் வந்து சிகப்பு கலர் ஏன் வந்ததுன்னா, எல்லாருக்கும் அந்த இது போட்டு விட்டுருவேன். உடனே பாடுறதுக்காகத்தான் எல்லாருக்கும் மியூட் போட்டு எடுத்து போடுறது. ஐயா ராஜா ஐயா எல்லாரையும் வரிசைப்படுத்தி எல்லாரும் கூப்பிட்டு வராங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடது பக்கம் இருக்கிற இது தொட்டுட்டீங்கன்னா இப்ப எல்லாருமே தெரிய ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பாருங்க. எப்ப வந்தா ரெக்கார்டிங் சரியா வராது. ஆமா அது. நன்றி நன்றி. இப்ப கணபதி ஐயா நீங்க கொஞ்சம் வாங்க, பாட முடியுதா பார்க்கலாம். 2 நாளா அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. வாய்ஸும் வரல, எதுவும் வரல. காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வெடித்து கூடிய வசிஷ்டேஸ்வரர் கோயில் பணிபுரியக்கூடிய பூசாரி ஐயா இருக்கீங்களா? மீட் விடுங்க ஐயா. காதல ரெஸ்பான்ஸ் இல்லையே. இருக்குங்க. பேசுறது கேட்பாருங்க ஐயா. கேட்பாரு. அதை மியூட் எடுக்கல அவரு. முதல்ல எடுத்தாரு. நான் எக்கோ வருதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணேன். பேசிட்டு இருக்காரு பொழுது. நீங்க பேசுறதுக்கு மியூட் எடுங்க சாமி. நடுவில் இருக்கிறது எடுத்துட்டு பாடுங்க. சரி வாங்க தாட்சாயணியம்மா 3வது பாட்டு படி. 2வது பாட்டு வந்துருங்க ஐயா. வாங்க ஐயா. வரல வாய்ஸ் வரல. சிவசெல்வி ராஜம் படியா. சிவசெல்வி ராஜம் ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா. தாட்சாயணியம்மா படிக்கிறேன்னாங்களே. அம்மா படிய தயாரா இருக்கீங்களாம்மா? சாமி எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 2வது பாட்டு. மந்திரம் நான்மறை. திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மந்திரம் நான்மறை ஆகிய வானவர் சிந்தையில் நின்றவர் தம்மை ஆழ்வனே செந்தையில் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியில் மந்திரம் அஞ்செழுத்துமே சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மந்திரம் நான்மறை ஆகி மந்திரம் என்பது நான்மறையாகிய அஞ்செழுத்துதான். அந்த அஞ்செழுத்தை வானவர்களும் சிந்தையிலே வைத்து அவர்கள் பெருமானை வணங்கி ஆட்கொள்ளப்படுகிறார்கள். அதனால செந்தழல் ஓம்பும் செம்மை வேதியர்க்கும் அந்த அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துதான். அந்த செந்தழல் ஓம்புகிற அந்த வேதியர்கள் அந்தணர் என்போர் அறவோர் அவர்கள் அந்த அஞ்செழுத்து தான். அதனால இந்த வடமொழி சார்ந்த வைதிக சடங்குகள் தன்னை வேறாக நினைத்து கொள்கிறார்கள். அவர்களும் இந்த ஊர்ல பிறந்து இந்த ஊர்ல வளர்ந்தவங்கதான். ஆனாலும் வடமொழியை பிடித்து கொண்டதனாலே தன்னை வேறாக கருதி கொண்டு அவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் அவர்களும் அந்த செய்வ அந்தணர்கள் அந்த தாம் பிறந்து வளர்ந்த மண்ணிலிருந்து தமிழை பயன்படுத்த வேண்டும். என்ன காரணத்தினாலோ வடமொழியை பிடித்து கொண்டு அவரை தமிழை வெறுக்கிறார்கள். அப்படி வெறுக்க கூடாது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். எப்ப 1000 ஆண்டுக்கு முன்னே அப்பவே அந்த ஆதிக்கம் இருந்திருக்கிறது. அத சொல்றார். வைதிக சடங்கின் அது நம்மை மயக்கத்தில் ஆழ்த்துகிறது. அதனால நீங்கள் தெளிவு பெற வேண்டுமானால் அந்த அஞ்செழுத்தை ஓத வேண்டும். அது நமக்கு தெளிவை தரும். அவர் தெருளும் ஆற்றால் சொன்ன பதிகம் மந்திரம் நான்மறையாகி. அப்ப நான்மறைனா அவங்க அந்த இதுன்னு சொல்றாங்க ரிக்வஜூர் சாமன். அது எப்படி வரும்? அது மயக்கம், அது தேவ வழிபாடு. தேவ வழிபாடு கூட தெரிவிக்க முடியாது, அது தெளிவில்லாத நிலை. அதனால அந்த நான்மறை என்ப ரிக்கஜூர் சாமம் அல்ல, தமிழிலே ஓதப்படுகிற செந்தமிழ் மறையாகிய சிவசிவ சிவாய நம சிவாய அப்படி என்ற சொல்கிற அந்த நான்மறையை ஓதினால் அது அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்தாக திகழும் என்று
நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் வற்புறுத்தி சொல்கிற இந்த பாடல். இதை தெளிந்தால் இதை ஓதினால் தெளிவு பெறலாம், அல்லது இதுக்கு மாற்றாக செய்தால் அது நம்மை மயக்கத்திலே ஆழ்த்தி உலகத்திலே ஆழ்த்தும். ஆனால் அருளியல் நிலைக்கு அஞ்செழுத்து ஓத வேண்டும் என்று வற்புறுத்துகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க நன்றி. ஐயா ராஜையா ஒரு விண்ணப்பம். ராஜையா சொல்லுங்கய்யா. ஊரப்பாக்கத்துல இருந்து பத்மாவதி அம்மாவும் பரமேஸ்வரி அம்மாவும் நம்ம தனபாக்கி அம்மா வந்திருக்காங்க. 3 பேர் வந்திருக்காங்க ஐயா. புதுசா வந்திருக்கலாம் வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா எல்லாரும் பாடிட்டாங்க. ஐயா மணி 6:20 ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு இந்த பதிகத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். யாராவது அந்த இருக்கிற பாட்டை கடகடனை படிச்சு முடிச்சிடும் வச்சுட்டு நாளைக்கு டைம் ஆயிடுது. பெரிய புராண பாடல்ல ஐயா, பெரிய புராண பாடல் அடுத்த பாடல் வருது இல்லைங்களா? ஆமா. அந்த பாடல்ல வந்து திருப்பதிகத்தை பிள்ளையார் பாடி அருள உடனே அதனை கேட்ட அந்தணர்கள் அப்பாட்டினை தங்கள் தலைமையில் தாங்கி வணங்கி உளம் மகிழ்ந்தனர் அப்படின்றத பெரிய புராண பாடல சொல்றாரு. அந்த காலத்து இப்ப யாரும் அப்படி பாடுங்களா? ஆனா அந்த பாட்டை நான் சொல்லல. இப்ப யாராவது செய்யறாங்களா? நான் செய்யறது இல்லையா? மாட்டேன் நட முடிக்கிறாங்களே. அது அந்த காலத்துல ஞான சம்பந்த காலத்துல இருந்தவங்க அதை செஞ்சாங்க. அப்ப நான் புராணம் சொல்ல அதை சொன்னேன். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலத்து 1000 ஆண்டுகளா ஞான சம்பந்த தீர்காழி அந்த ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப சீர்காழி அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஐயா இப்ப இந்த பதிகத்தை நாளைக்கு தொடங்கல ஐயா? ஆமா நாளைக்கு வச்சுக்கலாம். ஆனா பாட்டை படிச்சேன்னா நான் கொஞ்சம் அந்த மிச்சம் 8 பாட்டை நான் கொஞ்சம் வேகமா படிச்சிடுறேன். மிச்சம் நாளைக்கு ஒருத்தரா படிக்கலாம். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடரு ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார் கிடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கட சிவமுத்தி காட்டுவ கொல்லரமன் தமறு கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே கொங்கலரு வன்மதன் பாழி ஐந்தகத்து அங்குள பூதம் மஞ்ச ஐந்தொழில் தங்கு அரவின் படம் அஞ்சும் தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போதினும் வெம்மை நரகம் விளைந்த போதினும் இம்மை வினையடத்து எய்தும் போதினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி புகப்பன அஞ்செழுத்துமே பண்டமரோதி மடந்தை பேணினே பண்டை ராவணன் பாடி விந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்செழுத்துமே கார்வணன் நான்முகன் காணுதற்கொணா சீர்வனச் சேவடி செவ்வினாள் தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்க்கு ஆர்வணமாவன அஞ்செழுத்துமே புத்தரு சமன்கடு கையறு பொய்கொணா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காழியர் மன்னன் உன்னிய அற்றமில் மாலை இறைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே. ஒருத்தரா படிச்சா ரொம்ப லேட் ஆயிடும். அதனால இந்த பதிகத்தை நாளைக்கு முழுமையா எல்லாரும் படிக்கலாம். இன்னைக்கு டைம் ஆயிடுது. அதனால இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டோம். அதனால அஞ்செழுத்தினுடைய சிறப்பை ஞான சம்பந்த பெருமான் படிப்படியா சொல்லி கொண்டு போறார். அதை விளக்க சொன்ன ஆரம்பித்தா இந்த ஆண்டு ஃபுல்லா சொல்லலாம். அவ்வளவு செய்திகள் அந்த அஞ்செழுத்து சொல்லி இருக்கிற நம்ம பெருமான் நமக்கு உணர்த்துற அளவுக்கு நாளைக்கு அதை நம்ம உணர முயல்வோம். வாழ்க வாழ்க வாழ்க. பத்மாவதி அம்மா படிங்க. பொன்னூசல். பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? காசி பயணம் செய்து பத்மாவதி அம்மா, காசி பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க. காசி பயணம் தான் போனாங்க. காசி அவங்க சொந்த ஊர் இல்ல. இல்லங்க ஐயா, இந்த கைலைக்கு போனவங்க எல்லாம் கைலைன்னு போட்டுக்கிறாங்களா, காசிக்கு போனவங்க எல்லாம் காசின்னு போட்டுங்க. இருக்கீங்களா? சரிங்க. யாராவது படிங்க. வாங்க வாங்க தண்டபாகி அம்மா படிங்க. வாங்க வாங்க படிங்க. 8 ஹெட்போன் காட்டிடுங்கம்மா. ஹலோ சிவன். போல வரை குடும்பி வந்து குவளையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞால மிக பரிமேல் கொண்டு எக்கோ வருதுமா? சரியா விட்டு விட்டு வருது பாட்டு. சரியா முழுசா வரல.
முதல் சரியா வரலமா, ரெக்கார்டு சரியா வரல. வேற யாரும் பாட சொல்லுங்க. அடியன் படிச்சிடுறேன். போல வரை குடுக்கி வந்து குவளையத்து சால அமுதுண்டு ஆழ்கடலின் ஆமா சரியா கேட்கலையா? வேற மீது யாரும் பாடுறாங்க. பரி மேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாடு கரியாணி வாயார நாம் பாடி போடித்து அகங்குழைந்து பொன்னூசலாடாமோம் போலித்து அகங்குழைந்து பொன்னூசலாடாமோம் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து வாழ்த்து. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பார்த்து கொண்டிருந்தது சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் வரலரசு ஐயாருடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியில் பாடல்களை எடுத்து இயம்பிய எடுத்து குறிப்பிட்டு எடுத்து காண்பித்த ஐயா சாம்பசிவ பெரிய புராண பாடல்களை பாடிய ஐயா சாம்பசிவ ஐயா பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியில் இசைத்த சாம்பசிவ ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியில் அதிகாலையிலே வந்து கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை நீதி நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் இனி நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணி நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.